வணக்கம். என் பேர் தாமஸ். நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்கறது மேத் பை தாமஸ் ஓஆர்பி யுனிவர்சல் ஃப்ரேம்வொர்க் வெர்ஷன் 1.5. அதாவது நம்ம ஓஆர்பி இண்டிகேட்டர்ல அப்டேட் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு. இன்னைக்கு அப்டேட் பண்ண இத ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய டீட்டெயில் தான். என்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லப் போறோம். ஆ இந்த அப்டேட் வெர்ஷன் 1.5 உங்களுக்கு இந்த இதுல நேம்ல வரும். இண்டிகேட்டர் நேம்ல. மேத் பை தாமஸ் ஓஆர்பி யுனிவர்சல் ஃப்ரேம்வொர்க் வின்னு போட்டு 1.5ன்னு இருக்கும். ஸோ அந்த வெர்ஷன் தான் நம்ம இப்போ வச்சிருக்கிறோம். இந்த வெர்ஷன்ல என்னென்ன அப்டேட் பண்ணோம், இதை ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோவை போடுறோம். இந்த அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது என்ன சார்ட் அப்படின்னாச்சுன்னா 16th ஏப்ரல் சார்ட். அதாவது இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்த சார்ட். பட் இது நிஃப்டி சார்ட். நிஃப்டி சார்ட் 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. நிஃப்டியினுடைய ஸ்பாட். ஓகே. ஸோ இதை நான் இப்போ உங்களுக்கு ரீப்ளேவா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ண உடனே ஸ்டார்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 16th ஏப்ரல் டேட்டு 16th டேட் சூஸ் பண்ணியாச்சு. டைம் 9:15 சூஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது ஓஆர்பி என் டைம் அது 16th இன்னைய டேட்டு 9:20. அப்போ 5 மினிட் தான் வச்சிருக்கிறோம் ஓப்பனிங் ரேஞ்சுக்காக. ஸோ 9:15 to 9:20. ஸோ இதுல அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வால்யூம் ஃபில்டரு. வால்யூம் ஃபில்டர்ல யூஸ் வால்யூம் ஃபில்டர்ன்றத நான் யூஸ் பண்ணல. அதனால இந்த செக் மார்க்கை எடுத்துட்டேன் நான். ஸோ இப்போ இதுல வால்யூம் எஸ்எம்ஏ லென்த் 21 வால்யூம் ஃபில்டர்னுடைய மல்டிப்ளையர் 1.1. இது எல்லாமே டிஃபால்ட் வேல்யூ. இதுல எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணல. ஸோ இப்போ இந்த இது உங்களுக்கு தெரியும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெத்தடு எந்த மெத்தடு நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த மெத்தடை செலக்ட் பண்ணணும். நம்ம டிஃபால்ட்டா யூஸ் பண்றது இன்ட்ராடேக்கு கேஎம்டி மெத்தடு யூஸ் பண்றோம். கீ மார்க்கெட் டெப்த் இந்த மாடலை நம்ம யூஸ் பண்றோம். நம்மளுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்காக டார்கெட் அண்டு ஸ்டாப் லாஸ். ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கேஎம்டி ஸ்டாப் லாஸ் மல்டிப்ளையர் இது எல்லாமே டிஃபால்ட் தான். 1 கேஎம்டி டிபி 1 மல்டிப்ளையர் 2 கேஎம்டி டிபி 2 மல்டிப்ளையர் 2 அண்ட் 3 மல்டிப்ளையர் 3. அடுத்தது கேண்டில். இது நீங்க மெத்தட் கேஎம்டின்ட்டு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 கேண்டில் 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 இருக்கு பாத்தீங்களா, கேண்டில் டிபி 1 டிபி 2 டிபி 3 அது உங்களுக்கு இன்எஃபெக்டிவா இருக்கும். ஆக்டிவா இருக்காது, இன்ஆக்டிவா இருக்கும். ஓகே. ஸோ இது அதே போல அடுத்தது ஹையர் டைம் ஃப்ரேம் ஹெச்டிஎஃப் ஃபார் ஸ்விங் 1 ஹவர்ல சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இது எப்போ எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னாச்சுன்னா நான் ஸ்விங் மெத்தடை சூஸ் பண்ணியிருந்தா தான் இது எஃபெக்டிவா இருக்கும். அதர்வைஸ் இட் இஸ் ஏ இன்ஆக்டிவ். ஸோ அதே போல தான் கேண்டில் இருக்கும். கேண்டிலுக்கு நான் கேண்டில் மெத்தடை நான் சூஸ் பண்ணியிருந்தா தான் அது ஆக்டிவா இருக்கும். இந்த மல்டிப்ளையர்லாம் இந்த செட்டிங்ஸ். அதர்வைஸ் இட் இன்ஆக்டிவ். ஸோ இப்போ நம்ம கேஎம்டி யூஸ் பண்ணியிருக்கிறதால இந்த கேஎம்டி ரிலேட்டட் செட்டிங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆக்டிவா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸ், ஃபிக்ஸட் டார்கெட் டிபி. ஸோ இதுவும் இந்த ஃபிக்ஸட் மெத்தடை நீங்க செலக்ட் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு அது ஆக்டிவா இருக்கும். அதர்வைஸ் இது. ஸோ இப்போ நம்ம கேஎம்டியை செலக்ட் பண்ணியிருக்கிறதால ஆஸ் பர் டிஃபால்ட்ல என்ன இருக்கோ அதையே நம்ம விட்டுட்டோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா புதுசா 1.5ல என்ன ஆட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா இதுல பாருங்க சிக்னல் நம்பர் டு ட்ரேட் அப்படின்ற ஒரு புது ஆப்ஷனை நம்ம இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது டிஃபால்ட்டா எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா நான் ரீசெட் பண்றேன். ரீசெட் பண்ணா டிஃபால்ட்டா என்ன இருக்கு, இதுல 1ன்னு வரும். ஓகே. இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எப்படின்னா சிக்னல் ஒவ்வொரு சிக்னலுக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னாச்சுன்னா ஒவ்வொரு சிக்னலையும் நம்பர் போடும். ஃபர்ஸ்ட் வர சிக்னலை நம்பர் 1ன்னு சொல்லும். ரெண்டாவது வர சிக்னல் நம்பர் 2ன்னு சொல்லும். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் கண்டிஷன்ல நம்ம மார்க்கெட் மோடு யூஸ் பண்றோம். மார்க்கெட் மோடை யூஸ் பண்ணி ஒரு சில நேரத்துல நம்மளுக்கு கிடைக்கிற சிக்னலை நம்ம எடுக்கிறது இல்லை, இக்னோர் பண்ணிட்டு அதை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் மோடு அதோட மேட்ச் ஆகாம இருக்கிறதால அந்த மாதிரியான ஒரு முடிவை நம்ம எடுக்கிறோம்.
ஸோ அந்த மாதிரி டைம்ங்கள்ல நம்மளுக்கு அதனுடைய ஸ்டாப் லாஸ், டார்கெட் இதெல்லாம் வந்துட்டு அ வே உருவாக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து நம்மளுக்கு இல்ல. ஸோ அதனால நம்மளுக்கு இப்போ ஒரு 10 சிக்னல் வருது அப்படின்னாச்சுன்னா, 10ல உங்களுக்கு வந்து 4வதா வந்த சிக்னல் மட்டும் தான் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னாச்சுன்னா, அதுல இந்த இதுல வந்து சிக்னல் நம்பர் டூ ட்ரேட்ல வந்துட்டு 4ன்னு டைப் பண்ணா போதும். குடுத்துட்டு ஓகே குடுத்துட்டீங்கன்னா போதும். டிஃபால்ட்டா அது 1ல இருக்கும். ஓகே. சரி. இப்ப இத வந்துட்டு நம்ம லைவ்ல வந்துட்டு செக் பண்ணுவோம். ஆ இத ரீப்ளே பண்ணி, ஆ யூஸ் வால்யூம் ஃபில்டர நான் வந்துட்டு எடுத்துட்டேன் நானு. இப்ப வந்துட்டு ஓகே குடுத்துட்டேன். ஸோ, இப்ப இந்த மாரி இருக்கு. நான் வந்து இதுதான் இன்னைக்கு தான் டேட் இங்க வந்து ஆரம்பிக்குது. ஸோ, ரீப்ளே இது வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் நியூ குடுத்துட்டேன். இங்க கொண்டாந்து நிறுத்திட்டேன். ஓகே. ஸோ, இப்ப டைமிங்லாம் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கிறோம்? ஆஸ் பர் டைமிங்லாம் இப்ப வந்து நம்ம ரீசெட் பண்ணதால எல்லாம் மாறியிருக்கு. அதனால திருப்பி வந்து 16ஆம் தேதிக்கு செட் பண்ணிக்கிறோம். ஆ ஏப்ரல் 2026 16த் 9:15 9:15 ஓகே 9:15 அடுத்தது வந்து இது என்னன்னா, இதுவும் வந்துட்டு அ ஏப்ரல் 2026 16 இது வந்து என்னன்னா 9:20 ஸோ 9:20ன்னு இருக்காது. 9:30ன்னு இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க 30ய செலக்ட் சாரி 9:30ய வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுல கிளிக் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் அழிச்சிட்டு 20ன்னு போட்டு ஒரு என்டர் போட்டுருங்க அவ்வளவுதான். ஸோ செட் ஆயிக்கும். ஓகே. நான் இப்போ வந்துட்டு ஓகே குடுத்துட்டேன். இப்ப நான் ரீப்ளேக்காக வந்துட்டு இங்க கொண்டாந்து நவுத்தி வச்சுட்டேன் நானு. 16ஆம் தேதி இதுல. இது 15ஆம் தேதி இந்த கேண்டில்ஸ்லாம். ஓகே. நம்ம இப்போ வந்துட்டு நம்மளுடைய ரீப்ளே வந்துட்டு ஆரம்பிப்போம். ஓகே. ஆம். ஸோ 1x 5 மினிட்ல இருக்கு. அத கொஞ்சம் நானு 1 மினிட்டுக்கு மாத்திக்கிறேன். ஏன்னா இல்லாட்டினா ரொம்ப ஃபாஸ்ட்டா போகும். ஓகே. ஓகே. ஆன் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட் வந்துட்டு கேப் அப்ல இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. நல்லாவே தெரியும். இன்னைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதையும் வந்து சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஆ இன்னைக்கு வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆனதுல வந்துட்டு, கேப் அப்லயே 2 விதமான கேப் அப் இருக்கு. ஒண்ணு வந்து பார்ஷியல் கேப் அப், இன்னொன்னு வந்துட்டு ஃபுல் கேப் அப். ஸோ இன்னைக்கு வந்துட்டு வந்த கேப் அப் வந்துட்டு ஃபுல் கேப் அப். ஸோ ஃபுல் கேப் அப்னா என்ன அப்டின்னாச்சுன்னா, ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்டின்னாச்சுன்னா, தட் இஸ் எ ஃபுல் கேப் அப். ஸோ அப்படி இல்லாம ப்ரீவியஸ் டே ஹைக்கும், ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து இந்த இந்த லெவலு. அதாவது நான் மார்க் பண்றேன் இத. ஆ ப்ரீவியஸ் டே ஹை வந்து இது. ஓகே. ப்ரீவியஸ் டே வந்து க்ளோஸ் வந்துட்டு இந்த இது. ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கும், ப்ரீவியஸ் டே ஹையுக்கும் இடையில ஓப்பன் ஆகியிருந்ததுன்னா, தட்ஸ் ஆல்சோ கேப் அப் தான். ஆனா, அந்த கேப் அப் வந்து பார்ஷியல் கேப் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, இன்னைக்கு வந்த கேப் அப் அப்படி இல்ல. இது வந்துட்டு ஃபுல் கேப் அப். இட் மீன்ஸ் ப்ரீவியஸ் டேவினுடைய ஹைக்கு மேல வந்துட்டு இருக்கு. ப்ரீவியஸ் டேக்கு மேல வந்துருக்கு. ப்ரீவியஸ் டே ஹை வந்து எது? இதுவா? அதுவா? இங்க இருக்கு. ஓகே. ஸோ இதுல வந்துட்டு இதாயிருக்கு. இதானே? அதையும் தாண்டிச்சா? அதையும் பார்த்துருவோம். ஓகே. அது இல்ல. இந்த இது. காலையில வந்த 5 மினிட் தான் ப்ரீவியஸ் டே ஹை. ஓகே. ஸோ இப்ப வந்து நம்ம ப்ரீவியஸ் டே ஹைக்கும் மேல வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஹைக்கும் மேல வந்து ஓப்பன் ஆனதால, இத வந்துட்டு ஃபுல் கேப் அப்ன்றோம். ஸோ இந்த மாரி ஃபுல் கேப் அப் வந்து ஓப்பன் ஆச்சு அப்டின்னாச்சுன்னா, நார்மலா மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்டின்னாச்சுன்னா, 1 ஃபர்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி அது வந்துட்டு மேல வந்துட்டு கன்டின்யூ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்தரா திருப்பி அப்ல போறதுக்கு. அப்படி இல்லாம, அது கீழ எறங்கி இந்த ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு ட்ரேட் ஆகும். இந்த ரேஞ்ச வந்து போடுறேன். ப்ரீவியஸ் டே ரேஞ்ச். ப்ரீவியஸ் டே வந்து லோக்கும், ஹைக்கும் இடையில. ப்ரீவியஸ் டே லோக்கும், ஹைக்கும் இடையிலன்னா, லோ வந்து எது? லோ வந்து இதுதான். இதான் வந்து லோ. ஓகே. ஸோ, அதனால நான் வந்துட்டு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இத வந்து போட்டுக்கிறேன். ஹை வந்து என்னது? இதான் வந்து ஹை. ஸோ, இத வந்து ஒரு பாக்ஸா போட்டுறேன். போட்டேன். நான் இத வந்து எடுத்துர்றேன். இந்த 2 லைனையும் அது தேவையில்ல. நம்ம மார்க்கிங்காக போட்டோம். ஸோ எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குவோம். 3 மணி வரைக்கும் விட்டுக்குவோம். 15 ஓகே. 15 இது வரைக்கும் விட்டுக்குவோம். ஓகே. சரி. அப்ப நம்ம இதான் வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய ரேஞ்சு.
இப்ப என்ன நடக்கும் அப்படின்னாச்சுன்னா, ஒண்ணு மேல போணும். அப்படி இல்லாட்டின்னா அது வந்துட்டு கீழ வரணும். நம்ம இண்டிகேட்டர்ல வந்துட்டு டைம வந்துட்டு 5 மினிட் ஓப்பனிங் ரேஞ்ச வந்துட்டு செட் பண்ணிட்டோம். ஸோ, ஓகே. இப்ப வந்து நம்ம வந்துட்டு ரன் பண்ண போறோம். இப்ப வந்து பார்ப்போம். நம்ம ரீப்ளேல வந்துட்டு 1x 1 மினிட் செட் பண்ணியிருக்கிறேன். ஆ நான் இப்போ ரன் பண்றேன். ஓப்பனிங் பாக்ஸ் வந்து டிரா பண்ணிடுச்சு. கிரே கலர்ல 2 லைன் இருக்கு பாருங்க. அதான் ஓப்பனிங் பாக்ஸ். அது வந்துட்டு டிரா பண்ணிடுச்சு. அடுத்தது மார்க்கெட் பாருங்க. கீழ இறங்குது. ஓகே. இப்ப நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இங்க. இப்ப நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப என்னன்னா, இப்ப ரீப்ளே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்ப ஒரு சிக்னல் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ அந்த சிக்னலுக்கு அதுவே வந்து இந்த ஆரோ மார்க் இருக்கு பாருங்க. ஆ இந்த ஆரோ மார்க் பாருங்க. ஆரோ மார்க் மேல 1ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த 1ன்ற நம்பர் வரும். இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிக்னல். இன்னைக்கு புரொடியூஸ் ஆன ஃபர்ஸ்ட் சிக்னல். ஸோ இந்த சிக்னலினுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து என்னன்னா, இந்த ப்ளூ கலர் லைனு. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு இந்த பாப்பப் விண்டோல வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ பாப்பப் விண்டோல வந்துட்டு உங்களால ரீட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்ததுன்னா, நீங்க டைரக்ட்டா போயிட்டு இந்த டேபிள்ல பார்த்தீங்கனாலே, என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்றது இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளேல வந்துரும். 24,326 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட். ஓகே. ஸோ எந்த இதுக்கு? ஃபர்ஸ்ட் சிக்னலுக்கு. ஓகே. சரி. இப்ப வந்துருச்சு. இப்ப நீங்க வந்துட்டு இந்த ட்ரேட வந்து நீங்க எடுக்க விரும்பலன்னு வச்சுக்கங்க. இந்த சிக்னல்ல வந்துட்டு வேண்டாம். இது வந்து ரொம்ப இயர்லியா இருக்கு. ஒருவேள சிக்னல் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆச்சு அப்டின்னாச்சுன்னா, ஆ நான் வந்து அனாவசியமா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். லாஸ் வர மாரி இருக்கு. அதனால டைமிங் வந்து எனக்கு சரியில்ல. அதனால நான் இந்த சிக்னல வந்து ஸ்கிப் பண்றேன் அப்டின்னாச்சுன்னா, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். அப்டியே விட்டுருங்க. விட்டுட்டு ரன் பண்ணுங்க திருப்பி. அ மார்க்கெட் மட்டும் போயிட்டே இருக்கட்டும். இப்ப மார்க்கெட் வருது. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. இந்த இந்த லைனு. அடுத்து இது வந்து செகண்ட் டார்கெட்டு. இது வந்துட்டு தேர்ட் டார்கெட். ஸோ 3 விதமா TP1, TP2, TP3. அதனுடைய வேல்யூஸ் வந்துட்டு இங்க இருக்கு. TP1, TP2, TP3. பாருங்க, இப்ப வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா எத்தனை பாயிண்ட்? 58.4 பாயிண்ட். 58.4 நிஃப்டி ஸ்பாட்ல அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஏடிஎம்ல வந்து நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து 50க்கு கொஞ்சம் மேல இருக்கும். 50க்கு மேலன்னா ஒரு 30 பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கும். ஸோ இப்ப ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரெட் லைனு ஸ்டாப் லாஸ் போகாது. அது போகாம இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்துட்டு ஹிட் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு அது சைட்வேஸ் வந்துட்டு எடுக்குது. ஸோ இதுல தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா இன்னொரு இண்டிகேட்டரையும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே. அதை பத்தி பேச வேணாம். அது உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் மோட் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம வந்துட்டு வெயிட் பண்றோம். நீங்க சப்போஸ் இன் கேஸ் இந்த இதுல என்ட்ரி குடுத்திருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, 24,326ல என்ட்ரி குடுத்திருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனப்பயே நீங்க வெளியில வந்திருக்கலாம். ஸோ இல்ல நான் வந்துட்டு அதனுடைய செகண்ட் டார்கெட்டையும் வந்துட்டு பார்க்க போறேன். அப்படி அந்த டார்கெட்டுக்காக நான் வெயிட் பண்ண போறேன் அப்படின்னாச்சுன்னா, யூ ஹேவ் டு வெயிட். நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம இப்போ சைட்வேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஒரு சிக்னல் வந்து வந்து மறையுது. ஆ என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம் இத. மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. மணி வந்துட்டு 11:15 11:15 வந்துருச்சு. ம். போயிட்டே இருக்கு மார்க்கெட்டு. ம். வேகமா வைக்குமோ? வேணாம். ம். வேணாம். இல்ல. ஓகே. இருக்கட்டும். இது 2வது சிக்னலும் வந்துருச்சு. ஸோ இது பாருங்க. இப்போ 2வது சிக்னலும் வந்துருச்சு. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் சிக்னல்லயே என்ட்ரி குடுத்ததால, நீங்க வெயிட் பண்றீங்க. எதுக்காக வெயிட் பண்றீங்கன்னா, உங்களுடைய செகண்ட் டார்கெட்டுக்காக வெயிட் பண்றீங்க. செகண்ட் டார்கெட் வந்துட்டு இன்னும் ஹிட் ஆகல. ஏறக்குறைய வந்துட்டு வந்துட்டு உங்களுக்கு போற மாரி இருக்கு. ஓகே. செகண்ட் டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, 3வது சிக்னலும் ஜெனரேட் ஆயிடுச்சு. பட் நான் இப்போ நிறுத்திக்கிறேன். நிறுத்திட்டு ஒண்ணு சொல்றேன். இப்போ 3வது 3 சிக்னல் இருக்கு. 1, 2, 3. ஆனா நீங்க என்டர் ஆனது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிக்னல்னு வச்சுக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு. ஃபர்ஸ்ட் சிக்னல்லயே என்டர் ஆயிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் ஓகே. செகண்ட் டார்கெட்டும் ஹிட். பிரைஸ் இப்போ 3 டார்கெட்டும் ஹிட். ஆ, இல்ல. ஹிட் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. தேர்ட் டார்கெட்டும் வந்துட்டு ஹிட் ஆற வரைக்கும் இருக்கு. ஆனா அதுக்குள்ள அடுத்த ஒரு 2 சிக்னல் வந்திருக்கு. 2 அண்ட் 3. இப்ப இது எதுக்கு அப்டின்னாச்சுன்னா, நீங்க ஒரு வேள வந்து
காலையிலே வந்து என்டர் ஆயிருக்கலாம். இல்ல ஒருத்தர் லேட்டா தான் வராரு. ஸோ அப்ப அவரு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்கலாம். உடனே வந்துட்டு அவர் வந்து செகண்ட் சிக்னலுக்காக வெயிட் பண்ணலாம். அப்படி அவர் வெயிட் பண்ணார்னா, எங்க என்ட்ரி ஆகுறது? இந்த டேபிள்ல இருக்கிறது, இந்த டேஷ்போர்ட்ல இருக்கிறது எல்லாமே எது அப்படின்னாச்சுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சிக்னலுடைய டேட்டா. அதாவது ஃபர்ஸ்ட் சிக்னலுடைய என்ட்ரி பாயிண்ட், ஃபர்ஸ்ட் சிக்னலுடைய ஸ்டாப் லாஸ், ஃபர்ஸ்ட் சிக்னலுடைய டிபி1, ஃபர்ஸ்ட் சிக்னலுடைய டிபி2, டிபி3 இந்த டீடைல் தான் வந்து இதுல இருக்கு. ஸோ செகண்ட் சிக்னலுடைய எந்த டேட்டாவும் இதுல கிடையாது. தேர்ட் சிக்னலுடைய எந்த டேட்டாவும் கிடையாது. அப்ப நீங்க 2வது ஃபர்ஸ்ட் சிக்னல மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறவங்க 2வது சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு 2வது சிக்னல் வந்ததுன்னா, நீங்க டைரக்ட்டா போயிட்டு இந்த இதுல இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு, இங்க பாருங்க சிக்னல் நம்பர் டூ ட்ரேட்ன்னு இருக்குல்ல, அதுல வந்து 2ன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஓகே குடுத்துருங்க. இப்ப என்னாச்சு? இது மறைஞ்சிருச்சுங்களா? இப்ப எல்லாம் செகண்ட் சிக்னலுடைய என்ட்ரி பாயிண்ட் இந்த ப்ளூ. இப்ப இந்த டேபிளும் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் பாயிண்ட்டினுடைய என்ட்ரி அடுத்தது வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த இது செகண்ட் சிக்னலுடைய ஸ்டாப் லாஸ் 24,313 செகண்ட். அடுத்தது இது வந்து என்ட்ரி, இது டிபி1, டிபி2, டிபி3. இந்த டேபிளும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி. இப்ப நீங்க 2வது சிக்னலுக்கும் வரல. நீங்க லேட்டா தான் வரீங்க. இப்போ 3வது சிக்னல் வந்திருக்கு. ஸோ 3வது சிக்னல்ல வந்து நீங்க என்ட்ரி ஆகணும்னு பார்க்குறீங்க. 3வது சிக்னல் வர்றப்ப. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நேரா போயிட்டு ஒண்ணும் இல்ல. அந்த 2ன்னு இருக்கிற இடத்துல 3ன்னு என்டர் பண்ணிட்டு, நீங்க ஓகே குடுத்தீங்கன்னா போதும். எல்லாமே 3வது சிக்னலுக்குரிய ஸ்டாப் லாஸ், டார்கெட் எல்லாமே வந்துட்டு மாறிக்கும். ஓகேங்களா? சரி. இப்ப நம்ம வந்து இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த வெர்ஷன் 1.5ல பண்ணியிருக்கிற புதியதான அப்டேட். ஓகே. இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பிரி டே. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கே போவோம். ஸோ அதனால நான் வந்துட்டு என்ன பண்றேன், போயிட்டு திருப்பி வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே போயிடுறேன். ஃபர்ஸ்ட்டே வந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு ஓகே குடுத்துட்டேன். ஸோ இப்ப எல்லாமே ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, டார்கெட் 1 ஹிட், டார்கெட் 2 ஹிட், டார்கெட் 3க்கு வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ நான் இப்ப வந்துட்டு ரன் பண்றேன். ஆ, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு புல் பேக் வந்து ஆகுது. ஒரு டிராப்புக்கு அப்புறம். இதுக்கு இடையில வந்து இது வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனாலும் அது கிராஸ் ஆகட்டும் நல்லா. ம். ஓகே. இப்ப நான் நிறுத்திக்கிறேன். இப்ப வந்துட்டு செகண்ட் டார்கெட் வந்து ஹிட். செகண்ட் டார்கெட் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அது 4த் சிக்னலும் குடுக்குது. ஸோ இப்ப அந்த சிக்னல பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால அத பத்தி பேச வேண்டாம். ஸோ இப்ப வந்துட்டு என்ன ஆச்சு? எல்லாமே மறைஞ்சு போச்சு. அப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேடுல நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு இந்த இண்டிகேட்டர்ல எத்தன டார்கெட் காட்டும்? 3 டார்கெட் வரும். டிபி1, டிபி2, டிபி3. ஸோ அந்த 3 டார்கெட்டும் வந்துட்டு ஹிட் ஆனதால, ட்ரேட் இஸ் ஓவர். எல்லாத்தையும் குளோஸ் பண்ணி வச்சுட்டு, நீ பாட்டுக்கு போ அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். ஏன் அப்படின்னாச்சுன்னா, நீங்க ஃபர்தரா உட்காந்து எதையாவது பண்ணீங்கன்னா, ஒரு கிரீடினஸ் உங்களுக்கு வந்து, ஒரு ஆசை வந்து, பேராசை வந்து நஷ்டமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக அப்படி இருக்கு. இல்லாட்டினா 4த் டார்கெட், 5த் டார்கெட்ன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகே. சரி, ஓகே. அதுக்காக தான் வச்சிருக்கு. அ இதுல உங்களுக்கு ஏதாவது இது இருந்ததுன்னா சொல்லுங்க. ஓகே. இப்ப இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் எதுக்காக போட்டோம்? இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய ரேஞ்ச். ஸோ ப்ரீவியஸ் டேவினுடைய ரேஞ்ச் அப்படின்னாச்சுன்னா, நம்ம என்ன சொன்னோம்? இன்னைக்கு ஓப்பன் ஆனது வந்துட்டு ஃபுல் கேப் அப். அதனால அது வந்துட்டு 2 சான்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு 3 சான்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஒண்ணு மேல போலாம், இல்ல கீழ வரலாம், இன்னொன்னு வந்து சைட்வே எடுக்கலாம். ஸோ கீழ வந்தா என்ன நடக்கும் அப்படின்னாச்சுன்னா, ப்ரீவியஸ் டேவினுடைய ரேஞ்சுக்குள்ள வந்துரும் அப்படின்னோம். கம்ப்ளீட்டா ரேஞ்சுக்குள்ள வந்துருச்சு அது. ப்ரீவியஸ் டேவினுடைய ரேஞ்சுக்குள்ள வந்திருக்கு. ஸோ இப்ப நம்ம வந்துட்டு ஃபர்தரா வந்து நம்ம வந்துட்டு ரன் பண்ணுவோம். இப்ப ஓகே. இப்ப நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிக்னலுக்கே என்டர் ஆயிருந்தீங்க. 3 டார்கெட்டையும் முடிச்சுட்டீங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட்டோட.
நீங்க வெளியில போயிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்ப 2வதா வந்தவரு 2வதுல தான் இருக்கிறாரு. அவர் 2வது சிக்னல தான் எடுத்திருக்கிறாரு அப்படின்றதால, ஒரு உதாரணத்துக்கு. ஸோ நம்ம 2ன்னு மாத்திட்டு, அத வந்து கன்டின்யூ பண்ணுவோம். 2ன்னு போட்டாச்சு. இப்ப வந்துட்டு கன்டின்யூ பண்றோம். ஓகே. அப்ப அந்த 2வது சிக்னலுக்கு என்ன நடந்திருக்கு? 2வது சிக்னலினுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. 2ண்ட் டார்கெட்டும் ஹிட் ஆயிடுச்சு. இப்ப எங்க வந்திருக்கு? 3ர்ட் டார்கெட்க்கு வந்திருக்கு. ஸோ நான் இப்ப வந்துட்டு ரீப்ளேய வந்து ரன் பண்றேன். 3ர்டுக்கு வருதான்னு பார்ப்போம் அது. எப்போதுமே ப்ரீவியஸ் டேவினுடைய ரேஞ்ச வந்துட்டு பிரைஸ் வந்து அதையும் தாண்டி கீழ இறங்குது பாருங்க. அப்ப இன்னைக்கு வந்து நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் வந்துட்டு இருந்திருக்கு. மார்க்கெட் மோட் இண்டிகேட்டர் பத்தி தெரியும் உங்களுக்கு. மார்க்கெட் மோட் இண்டிகேட்டர்ன்றது ஃப்ரீ இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டர் வந்துட்டு என்னுடைய மேத் தாமஸ் அப்படின்றத ஐடி நம்பர், என்னுடைய ட்ரேடிங் வியூனுடைய ஐடி. அதுல நீங்க போய் செக் பண்ணீங்க அப்படின்னாச்சுனாலே கம்யூனிட்டி செக்ஷன்ல மார்க்கெட் மோடுன்னு போட்டு டைப் பண்ணி மேத் பை தாமஸ்ன்னு போட்டாலே அந்த இண்டிகேட்டர் வரும். நீங்க ஃப்ரீயா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வெரி பவர்ஃபுல் இண்டிகேட்டர். அது வந்துட்டு மார்க்கெட் எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு கிளியரா சொல்லிடும். சின்ன ஒரு இண்டிகேட்டர் தான். ஒரு சின்னதா ஒரு கார்னர்ல ஒரு இது ஒண்ணு இருக்கும். வேணா உங்களுக்கு வந்துட்டு போட்டு காட்டுறேன் நான் அது வேணா. இன்வைட் ஒன்லி இன்வைட் ஒன்லி இல்ல. மை ஃபேவரைட் மார்க்கெட் மோடு. இதோ இருக்கு பாருங்க மார்க்கெட் மோடு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். ஓகே. சரி. இப்ப நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சது. 2வது டார்கெட் முடிஞ்சது. 3வது டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆகல. ஹிட் ஆகாம மேல வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. டைம் என்னாச்சு? ஆ 13:01:45 அப்படி போயிட்டு திருப்பி கீழ வருது. 2 மணிக்கா. அப்படியே 2 மணிக்கு மேல ஒரு ஒரு செல்லிங் பிரஷர் போல இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நானு மார்க்கெட்ல வந்துட்டு காலையில மட்டும் தான் இருந்தேன். 1 மணிக்கு நான் போயிட்டேன் நானு. நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிக்னல்லயே என்டர் ஆயிட்டேன். என்டர் ஆகி 3 டார்கெட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு, ஆ அதோட வந்துட்டு நான் ட்ரேட வந்துட்டு குளோஸ் பண்ணிட்டு வேலை விஷயமா போனேன். உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனேன். ப்ரோகிராம் ட்ரேட் வித் மீ ப்ரோகிராம்ல நீங்க பார்த்துருப்பீங்க அத. ஆ இப்ப வந்து என்ன நடக்குது? அ 2:15 2:30 ஆ இதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஆ முடியிறப்ப நானு இல்ல. ஓகே. ஸோ அப்ப என்ன நடந்திருக்கு அப்டின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சிக்னல்லயே என்டர் ஆனவங்களுக்கு 3, 3 டார்கெட் ஹிட். 2வது சிக்னல்ல என்டர் ஆனவங்களுக்கு 2 டார்கெட் வந்து கிடைச்சது. 3வது டார்கெட் வந்துட்டு கிடைக்கல. ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஒரு அ நல்லா பார்த்துக்கங்க. மார்க்கெட்டினுடைய இது வந்துட்டு ஒரு செல்லிங் பிரஷர் அது மார்க்கெட்டு. அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்துட்டு ஒரு பியரிஷ் இதுலயே தான் வந்துட்டு இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்துட்டு அ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருந்தேன். கால் ஆப்ஷன யாரும் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புட் ஆப்ஷன எடுத்திருந்தீங்க வந்து டெஃபினட்டா வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணியிருப்பீங்க. ஓகே. இப்ப வந்து உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். இந்த இண்டிகேட்டர்ல என்ன அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இண்டிகேட்டர் ஒன்லி ஃபார் பிரேக் அவுட். ஸோ அப்ப இந்த மார்க்கெட் மோட் என்ன பண்ணும் உங்களுக்குன்னா, மார்க்கெட் என்ன மாரி கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றத வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் டைம் டூ டைமு. டிக் பை டிக் வந்துட்டு அப்டேட் பண்ணும். செகண்ட் பை செகண்ட். ஸோ ஒன்ஸ் இத அப்டேட் பண்ணி நம்மட்ட சொல்லிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு இண்டிகேட்டர வந்துட்டு சூஸ் பண்ணணும். நம்ம இன்னொரு இண்டிகேட்டர் வந்துட்டு யூஸ் பண்றோம். அது வந்துட்டு மீன் ரிவர்ஷன் இண்டிகேட்டர். அது இந்த மாரி ட்ரெண்டிங் இல்லாம சைட் வேஸ்ல வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருந்ததுன்னா, அத வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த இண்டிகேட்டர யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு அந்த அந்த இண்டிகேட்டர யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வேலையே இல்ல. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டு. டவுன் ட்ரெண்டு. ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஓஆர்பி பிரேக் அவுட் இண்டிகேட்டர வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆ இந்த இண்டிகேட்டர யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இத பத்தி நல்லா தெரியும். அதுக்காக அந்த அப்டேட்ட பத்தி சொல்லியிருக்கிறேன். இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாதவங்க, இத பத்தி தெரியாதவங்க, இத பத்தி நான் வந்து சொல்றேன் இது. இது ட்ரேட் வித் மீ புரோகிராம்ல நாங்க யூஸ் பண்ற இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் மட்டும் இல்ல, மொத்தம் 4 இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு நாங்க யூஸ் பண்றோம். இது ஒரு இண்டிகேட்டரினுடைய காஸ்ட் வந்து இந்த இந்த இண்டிகேட்டரினுடைய காஸ்ட் வந்துட்டு 5000. அதே போல மீன் ரிவர்ஷன் ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. அதனுடைய காஸ்ட் 5000. அது இல்லாம சந்தை சுடர்ன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து உங்களுக்கு இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்னென்ன விதமான கேண்டில்ஸ் அப்படின்றத காட்டிடும். இது இருக்கு பாருங்க. இதான் வந்து சந்தை சுடர் அப்படின்றது. இதுல இருக்கு பாருங்க. சந்தை சுடர். இது வந்து கேண்டில் என்ன விதமான கேண்டில்ன்றத தமிழ்லயும் காட்டும், இங்கிலீஷ்லயும் காட்டும்.
உங்களுக்கு வேணாம் எனக்கு இங்கிலீஷும் தமிழ் இருந்ததுன்னா நிறைய சோதன் இருக்கு. நான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கணும்னா, நீங்க டைரக்ட்டா போயிட்டு இங்கிலீஷ மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ்ல மட்டும் அது சொல்லும். இது என்ன கேண்டிலு வந்திருக்கு, என்ன நடக்குது அப்படின்றத வந்து சொல்லும். இல்ல எனக்கு இங்கிலீஷ் வேணாம், எனக்கு தமிழ்ல வந்துட்டு அ சொன்னா போதும் அப்படின்னாச்சுன்னா, நீங்க லாங்குவேஜ்ல போயிட்டு டிஏன்னு இருக்கும். அத செலக்ட் பண்ணீங்கன்னா போதும். தமிழ்ல மட்டும் வரும். விற்கும் அழுத்தம், வாங்கும் பலம், கீழே உடைப்பு அப்படின்றது வரும். இது ஒண்ணும் புரியல எனக்கு இது ரொம்ப சுத்த தமிழ் தெரியல அப்படின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளுக்கு வந்து 2ம் சேர்த்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்துட்டு இதா இருக்குதோ, அத வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இங்கிலீஷ் பிளஸ் தமிழ் 2த்தையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு இதனுடைய காஸ்ட் வந்து 3000. அப்ப 2 இண்டிகேட்டர். ஒண்ணு வந்து ஓஆர்பி இண்டிகேட்டர், பிரேக் அவுட் இண்டிகேட்டர். இன்னொன்னு வந்து சைட்வே மார்க்கெட்ல யூஸ் பண்ற மீன் ரிவர்ஷன் இண்டிகேட்டர். பிரேக் அவுட் இண்டிகேட்டர்ன்றது வந்துட்டு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல யூஸ் பண்ற இண்டிகேட்டர். சைட்வே மார்க்கெட்ல யூஸ் பண்ற இண்டிகேட்டர் வந்துட்டு மீன் ரிவர்ஷன் இண்டிகேட்டர். அது ஒவ்வொன்னும் வந்து ₹5000. ஸோ டோட்டல் 10,000. இது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, சந்தை தொடர் வந்து 3000. ஸோ ஒட்டு மொத்தமா வந்து எவ்வளோ அப்படின்னாச்சுன்னா, ₹13,000. 13,000. பட் ஆனா, நாங்க குடுக்குற ஆஃபர் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, இதுல இன்னொன்னு சொல்லிருந்தேன். இந்த மார்க்கெட் மூட் இண்டிகேட்டர் வந்துட்டு ஃப்ரீ. அது யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்னுடைய இதுல போய் பார்த்தீங்கனாலே இருக்கும். நீங்க என்கிட்ட எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இத நீங்க ஃப்ரீயா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் மோட. இது வந்துட்டு ஃப்ரீ. மொத்தம் வந்து 4 இண்டிகேட்டர் இந்த ட்ரேட் வித் மீ புரோகிராம்க்காக ரெடி பண்ணது. அந்த இண்டிகேட்டர் வந்துட்டு மொத்தமா நீங்க ஒரு பண்டிலா வந்து வாங்குனீங்க அப்டின்னாச்சுன்னா, டோட்டலா ₹6000 குடுத்தீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு இந்த 5000, 5000 2 இண்டிகேட்டர் அதாவது 10,000க்கு பிளஸ் சந்தை சுடர் அந்த இண்டிகேட்டர் வந்து 3000. 13,000 மதிப்புள்ள இண்டிகேட்டர் வந்துட்டு ஒன்லி 6,000க்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆ வாங்கிக்கலாம். ஸோ இத வந்துட்டு எப்படி வாங்கணும், என்ன வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பரும், டெலிகிராம்னுடைய ஐடியும் மெசேஜ் ஐடியும் குடுத்துருக்கிறேன். நீங்க டெலிகிராம்லயும் மெசேஜ் பண்ணலாம். இல்ல வாட்ஸ்அப்லயும் வந்துட்டு மெசேஜ் பண்ணலாம். இல்ல அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க கால் பண்ணியும் டைரக்ட்டா பேசலாம். ஓகே. ஸோ, இப்ப இது உங்களுக்கு இதுல என்ன அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ, இந்த இண்டிகேட்டர் வாங்குறவங்களுக்கு ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் தரேன். இந்த இண்டிகேட்டர நீங்க வாங்குன உடனே உங்களுக்கு வித்துட்டு நாங்க மட்டும் எங்கேயும் போயிட மாட்டோம். உங்களுக்குன்னு ஒரு தனி குரூப் இருக்கு. அந்த குரூப்ல வந்துட்டு ஒரு டெலகிராம் குரூப்ல உங்கள ஆட் பண்ணிடுவோம். அந்த டெலகிராம் குரூப்ல ட்ரேட் வித் மீ புரோகிராம்னுடைய லிங்க வந்து ஷேர் பண்ணுவோம். நீங்க Google Meetல வந்துட்டு 9:15ல இருந்து 3:30 மணி வரைக்கும் என்னோட லைவ்ல வந்துட்டு கனெக்ட் ஆகியிருப்பீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு வர சந்தேகம் எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு கேட்டுக்கலாம். எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் அதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பகிரப்படும். ஓகே. ஸோ எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனுக்கு போங்க. இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன கிளிக் பண்ணுங்க. அதுல வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு கால் பண்ணி நீங்க பேசலாம். இல்ல டெக்ஸ்ட்டும் பண்ணலாம். அப்படி இல்லாச்சுன்னா டெலகிராம் நம்பர் இருக்கும். நீங்க வந்துட்டு தொடர்பு கொள்ளலாம். ஓகே. நன்றி. உங்களுடைய என்குரிய ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம்.